ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா? இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காகன்னா, ஒரு இரங்கல் வீடியோ தான். ரோபோ சங்கர் அண்ணா இறந்துட்டார். அவர் எவ்வளோ நல்ல காமெடியன்னு நம்மளுக்கு தெரியும். அவர் எத்தனை வருஷமாக அவர் விஜய் டிவியில் இருந்து எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஒரு தத்ரூபமாக, அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ நல்லாயிருக்கும் அவரோட காமெடியெல்லாம் பார்க்கும்போது. இந்த அது இது இதில் கூட ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி, குட்டி பையன் மாதிரி வருவார், நிக்கர் போட்டுக்கிட்டு. அந்த காமெடியெல்லாம் இன்ன வரைக்குமே ரசிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அவரோட மிமிக்ரி, காமெடி அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் திறமையான ஆள். ஆனால் கடவுள் பார்த்திங்களா, என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க குடும்பத்துக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் நம்ம நாளைக்கு நம்மளுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நம்ம இப்போ இருக்கிறோமா, அடுத்த நிமிஷம் நம்ம இருக்குமான்ற வாழ்க்கை நிச்சயம் கிடையாது. ஆனாலும் நம்ம இருக்க வரைக்கும் நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும். கெட்ட பழக்கத்துக்கு ஜாஸ்தி அடிமையாகாதீங்க. அவர் மஞ்சக்காமால வந்தப்போயே அவர் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கலாம். சரியானதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துகிட்ருக்காரு. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து இருங்க. நான் ரொம்ப மனசார ரோபோ சங்கர் அண்ணாவுக்கு நான் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். நைட்டுக்குதே எனக்கு மைண்டு சரியில்லை. என்னடா இது, யாருக்கு என்ன எப்போ நடக்கணும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மனுஷனோட வாழ்க்கை ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சு போகிற வாழ்க்கையாக இருக்குதே அப்படின்றதுனால ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. தயவுசெய்து எல்லோரும் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க, பத்திரமா இருங்க. உங்களுக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தை யார் பார்ப்பாங்க? என்ன தான் நீங்கள் சொத்து வச்சுருந்தாலும், என்ன தான் நீங்கள் காசு பணம் சேர்த்து வச்சுருந்தாலும், அந்த ஒரு துணை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, சொல்லவே முடியல, பேசவும் முடியல என்னால். தயவுசெய்து எல்லோரும் கொஞ்சம் பார்த்துருங்க, குடும்பத்தை நினைங்க. நான் ரோபோ சங்கர் அண்ணாவுக்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஆத்மா நல்ல மாதிரியாக சாந்தி அடையணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.